சிறகடிக்க ஆசை சீரியல்ல ட்ரிப் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த முத்துக்கு இந்த பக்கம் வந்து விஜயாவும் மனோஜும் ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கேக்குறாங்க. அப்ப விஜயாவுமே போடா டேய் உன் வேலைய பாருடா, எங்க பிரச்சனை எங்களோட போட்டு அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மனோஜுமே ரொம்பவே சேடா பயந்து போய் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இத பார்த்த முத்துவுமே, டேய் என்ன பிரச்சனைன்னு வாய திறந்து சொல்றா, பேசிக்கலாம்டா, என்ன பிரச்சனைடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப மனோஜ் இருந்துகிட்டு, டேய் முத்து, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன்டா, இந்த மாதிரி ரோகிணிக்கு பேய் பிடிச்சிருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே முத்துமே என்னடா சொல்ற, ரோகிணிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் மனோஜுமே தன் மொபைல்ல இருக்கிற அந்த வீடியோவை இந்த பக்கம் முத்துகிட்ட காட்டுறாங்க. அந்த வீடியோல ரோகிணியுமே பயங்கரமா கால கைய உதைச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. சொல்லப்போனா என்ன விடு, என்னை விடு, என்னை விடுன்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இந்த பக்கம் ரோகிணியை யோசிச்சு பார்க்கறாங்க. ஒருவேளை ரோகிணி ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிருக்குமோ, அத நினைச்சு பயந்து பயந்து இந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்குமோ, என்னன்னு தெரியலையே. இந்த அளவுக்கு எல்லாம் பயப்படுற ஆளே கிடையாதே. இது வெளியில ரொம்ப போல்டா இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு டர் விடுதா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து ரொம்பவே காமெடியா ரோகிணி யோசிச்சு யோசிச்சு பார்க்கறாங்க. அதே நேரத்துல சரி இந்த விஷயத்த நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாமா, சரி எதுக்கும் ஒரு பிட்ட போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவமும் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க டே மனோஜ், இந்த மாதிரி ரோகிணி வந்து ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. எனக்கு தெரிஞ்சு ரோகிணியோட உடம்புல ரோகிணியோட அப்பா தான் வந்து பேயா இருப்பாரு. ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடம்ப இந்த ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு இப்ப ரோகிணி சம்பந்தமே இல்லாம இங்க இருக்காங்க. அவரோட உடம்ப நல்லடக்கம் பண்ணாதாண்டா அந்த ஆத்மா போகும். அதுக்கு தான் அவர் அப்பா தான் ஆவியா வந்து ரோகிணி மேல ஏறி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே தான் இந்த பக்கம் விஜயாக்கும் புரியுது. ஓஹோ, ஆமாடா, இந்த மாதிரி முத்து சொன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குடா. இப்பதானே ரோகிணியோட அப்பா இறந்தாங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தானே இந்த பிரச்சனை இவளுக்கு பயங்கரமா ஸ்டார்ட் ஆச்சு. அப்பன்னா கண்டிப்பா அவங்க அப்பாவோட ஆவியாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரோகிணியுமே வந்துகிட்டு, இங்க பாருங்க, முத்து சொல்றான்னு சொல்லி நீங்க முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இங்க ரோகிணி வந்து இந்த விஷயத்தை இக்னோர் பண்ண பாக்குறாங்க. ஆனா முத்துமே அதை விடாம இங்க பாருங்க, ரோகிணி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா உங்க அப்பாவோட பாடியை இன்னும் ஜெயில்ல தான் வச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, எப்படியாவது மலேசியா போய் உங்க அப்பாவோட பாடியை வாங்கி நல்லடக்கம் பண்ணிட்டு வந்துருங்க, அப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி முத்துமே ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இத கேட்ட உடனே கரெக்டா விஜயாவுமே அதை புடிச்சுக்கிறாங்க. ஆமா, முத்து சொன்னது சரிதான். அப்ப கண்டிப்பா நம்ம ரோகிணியோட அப்பாவை போய் அங்க போய் பார்த்து நல்லடக்கம் பண்ணிட்டு வந்தாதான் எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே மலேசியா போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இத கேட்டுட்டு இருக்க ரோகிணியுமே, இங்க பாருங்க ஆண்டி, இந்த முத்து சொல்றாருன்னு நீங்க இந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அப்படியெல்லாம் அங்க போக முடியாது. ஏன்னா எங்க மாமா ஏற்கனவே சொன்னாருல, என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. இப்ப நான் அங்க போய் என்னோட உயிருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாரு அந்த விஷயத்துல பொறுப்பு ஏத்துக்குவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இத கேட்ட விஜயாவுமே, டேய் ஆமாண்டா, இப்ப அவங்க அப்பாவை பார்க்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா ரோகிணியோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சு, யாருடா பொறுப்பு ஏத்துக்க முடியும்னு சொல்லி முத்துகிட்ட கேக்குறாங்க. அப்ப முத்துவுமே இங்க பாருமா, ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு 2 மலேசியா கப்பல் வந்தாங்கல்ல, அவங்க ரிட்டர்ன் மலேசியாவோ போயிட்டாங்க. அவங்கள கொண்டு போய் ஏர்போர்ட்ல நான் தான் போய் டிராப் பண்ணிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம அவங்க அங்க போனதுனால நம்ம அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்போம். அவங்க நமக்கு தேவையான வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கட்டு. சொல்ல போனா நாங்க அங்க போகாமையே ரோகிணி அப்பாவோட பாடிய நம்ம அங்க இருந்து எடுத்து நமக்கு தெரிஞ்ச இடத்துக்கு கொண்டு வந்து நல்லடக்கம் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி இங்க முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இத கேட்டுட்டு இருக்க ரோகிணியுமே அப்படித்தான், ஒரு அப்பாவே கிடையாது. அவங்களும் ரொம்ப கோபத்தோட இன்னொரு டைம் எங்க அப்பாவை பத்தி யாரும் பேச்சு எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட சத்தம் போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க முத்துவுமே என்னாச்சு, இந்த மலேசியா மேடம்க்கு எப்ப பார்த்தாலும் மலேசியா பேர் எடுத்தாலே இவங்க அலற அலன்னு அலறாங்க. இவங்க அலறத வச்சு பாக்குறப்பவே இவங்க மலேசியால இருந்து வரலன்னு தெரிய வருது. சரி ஓகே, எதை நிரூபிக்கணும்னாலும் நமக்கு ஆதாரம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு.
கரெக்டா அவரு கிளம்பும்போது இந்த பக்கம் தாத்தா கிட்ட இருந்து அவருக்கு கால் வருது. அந்த கால்லையுமே தாத்தா சொல்றாரு, முத்து நீ இந்த மாதிரி 2 போட்டோ அனுப்பிச்சு விட்டிருந்தேன்னு சொன்னாங்க. அந்த போட்டோல ஒரு பொண்ணு இருக்குல்லப்பா, அந்த பொண்ணுதான்ப்பா. அந்த போன மிஸ் பண்ணிட்டு போனதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாத்தா சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் தாத்தா எந்த பொண்ணு? இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குண்டா இருக்காங்களே, அந்த பொண்ணா இல்ல இந்த ஒல்லியா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப தாத்தாவுமே கரெக்டா இங்க வித்யாவை அடையாளம் வச்சு சொல்றாங்க. ஓ வித்யாதானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே, ஓகே தாத்தா, நான் பாத்துக்கிறேன். இனிமேல் நான் உங்கள போய் பார்த்துட்டு என்னென்ன விசாரிச்சுக்கிறேன். அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவோட காலையும் கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு முத்துவுமே டைரக்டா இங்க மீனாவை பார்க்க போறாங்க. அங்க மீனா கிட்ட போயிட்டு, மீனா என்னோட போன திருடுனது வேற யாரும் கிடையாது. இந்த வித்யாதான் இப்பதான் எனக்கு தாத்தா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைரக்டா மீனாவும் முத்துவும் சேர்ந்துட்டு இங்க வித்யா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம வித்யா கிட்ட முத்துவுமே ரொம்பவே ஹார்டா, முதல்ல எதுக்காக என்னோட போன திருடுனீங்க, உண்மைய சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வித்யா கிட்ட கேக்குறாங்க. அப்ப வித்யாவுமே இங்க பாருங்க, உங்க போன நான் எல்லாம் ஒன்னும் திருட கிடையாது அப்படின்ற மாதிரி வெறும் ஒரு சொல்லல வந்து பதில் கொடுக்கறாங்க. இத பார்த்த முத்துக்குமே ரொம்பவே டவுட் ஆயிடுது, என்னாச்சு, எப்ப பார்த்தாலும் ரொம்ப கலகலன்னு இருப்பீங்க, இன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு ரொம்பவே சைலண்டா பதில் சொல்றீங்க, ஏன் உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஃபைட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இத கேட்ட உடனே வித்யாவுமே ரொம்ப கோவப்பட்டு அவள் பத்தி எல்லாம் பேசாதீங்க, அவள் நன்றி கெட்டவ, அவளுக்காக எவ்வளவு விஷயம் நான் செஞ்சிருப்பேன், ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம அவ என்னை எடுத்து எரிஞ்சு பேசிட்டா அப்படின்ற மாதிரி வித்யா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்க முத்துவுமே என்ன இது, இந்த வித்யா நிறைய விஷயம் செஞ்சேன்னு சொல்லி சொல்றா, அப்பன்னா என்ன விஷயம் எல்லாம் செஞ்சிருப்பாங்க, சரி ஓகே, அத நம்ம பொறுமையா தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க வித்யா, அது உங்களோட பிரச்சனை, நீங்க உங்களோட வச்சுக்கோங்க, என் போன திருடுனது நீங்க தான் அப்படிங்கிறது எனக்கு ஆதாரத்தோட கிடைச்சிருச்சு, ஒழுங்கா உண்மைய ஒத்துக்கோங்க, அப்படி இல்ல அப்படின்னா நான் ஆல்ரெடி என் போன் காணாம போனத இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸா கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்க.